கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான ஒரு காலம். ராசிக்கு அதிபதியான அந்த மெர்க்குரி அவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல உட்கார்ந்தாரு. மனசு என்ன நினைக்குது தெரியுமா? பணம் பணம் பணம், அதுதாங்க முக்கியம் வாழ்க்கையில. கடந்த மாசம் பணத்தை எதிர்பார்த்தோம், பணம் வரல. முந்தின மாசம் பணத்தை எதிர்பார்த்தோம், ஏதோ வந்துச்சு. போன மாசம் அது கூட இல்லைங்க. ஜூலை மாசம் எங்களுக்கு பண பற்றாக்குறை. இந்த மாசமாவது நாங்க எதிர்பார்க்கிற பண வருமானம் வருமா? இதுதான் வந்து ஜெமினின் பீப்புள் கேட்கக்கூடிய வார்த்தை இதுதான். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி புதனே செகண்ட் பிளேஸ்ல தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆல்சோ ஜாயிண்ட் வித் தனகாரகன் குரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு மெர்க்குரி காம்பினேஷன் டெஃபினட்டா நல்ல பண வரவை கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னால ஒருத்தருடைய பிசினஸ் பண்றதுக்கு பேசியிருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு பிசினஸ் கான்டாக்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பட் இது வரைக்கும் வராம உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. என்னங்க முக்கியமான ஆர்டர், அது கிடைச்சிச்சுன்னா பெரிய அளவுக்கு நம்ம பிசினஸ் நல்லா இருந்திருக்கும், நல்ல காசு பார்த்துருக்கலாம். இப்படி வரலையே அப்படி மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வராத அந்த கஸ்டமர் வந்து சேருவார். பிஸ்னஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும். நீங்களும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவீங்க பிஸ்னஸை. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்றி வர இருக்கக்கூடிய ப்ராப்ளம், என்னெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருந்துச்சோ அதெல்லாம் கிளியர் பண்ண போறீங்க. அதனாலேயும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறதுனாலே உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எதை பண்ணணும், எப்போ பண்ணணும், கஸ்டமர்ஸ்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய துவங்கும். அண்ட் யூ ஆர் இன் சோஷியல் மீடியா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக்குடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும், உங்களுடைய நிறைய லைக்ஸ் வரும். அந்த மாதிரி உள்ள மாசமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பண வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்ல யோகமாக இருக்கு. அண்ட் சூரியன் வந்து செகண்ட் பிளேஸில் உட்கார்ந்தாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா இந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தாரு, அவர் பழைய காலத்துக்கு தகுந்தாப்புல செய்தாரு, நான் இந்த பீரியட் மாடர்ன் பீரியட், இந்த பீரியடுக்கு தகுந்தாப்புல நான் என்னெல்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணணுமோ பிஸ்னஸில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் ரோல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. சார் எனக்கு ஜாப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஜாப் விஷயங்களில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது ஜெமினின் பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஏன் அப்படி இருக்குங்கன்னா, சாட்டன் 10th பிளேஸில் இருக்கு, பட் வக்கர நிலையில் இருக்கு. வக்கரமாக ஒரு கிரகம் இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த பிளானட் வக்கரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லதாக பண்ணும். அதர்வைஸ் அது வந்து ஜாப்ல சில ப்ராப்ளங்கள் கொடுக்க தான் செய்யும். இருக்கு சார், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலபைரவரை போய் கும்பிட்டு பாருங்க. எவ்ரி சாட்டர்டே காலபைரவர் கோயிலுக்கு போங்க, அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, அவரை வழிபட்டு பாருங்க. உங்க ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஈவன் உங்க ஆஃபீஸ்லேயே உங்க மேனேஜர் உங்களுக்கு ஒத்து வரல, இப்போ சரியாகும் சூழ்நிலைகள், நல்ல ஜாப் கிடைக்கும், எல்லா வகையிலும் முன்னேற்றம். அண்ட் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தைரியமாக உங்கள் டீச்சர்ஸ் பேசுவீங்க, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிடுவீங்க. டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம். உங்கள் வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் சில பேர் புதுசாக வாங்குவீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனங்களை வந்து
நல்ல சர்வீஸ் பண்ணி இந்த மாதம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முக்கியமான டிசிஷன், எண்ட் ஆஃப் திஸ் மந்த் முக்கியமான டிசிஷன் எடுக்க போறீங்க. தட் ஆல்சோ உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பேஸ் அமைக்க போறீங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி உங்கள் பிள்ளைகள், உங்கள் மகள் வாழ்க்கையில் கொடுக்க போது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மந்த். ஜெமினின் பீப்புள் இதை பயன்படுத்திக்கிடணும். இந்த மாசத்துல எந்த மந்திரம் சொல்லலாம்? இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆருத்ரா போற்றி. நல்ல மந்திரத்தை மனசுல வாங்கிக்கோங்க. ஓம் ஆருத்ரா போற்றி. கரெக்டா சொல்றீங்க, அவ்வளவுதான். அந்த ஆருத்ரா போற்றிங்கிற மந்திரத்தை டெய்லி ரிசைட் பண்ணுங்க. 108 டைம்ஸ் ரிசைட் பண்ணுங்க. இது சொல்ல சொல்ல நீங்க ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மையை நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடி நீங்கள் அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த மாசத்துல 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் மாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கு, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்கு ஜாதகத்துலன்னு அர்த்தம். அதை எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாசத்துல மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியனுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st ஆஃப் ஆகஸ்ட். அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இப்போ இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னா, கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட், நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும்.
அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக எங்களை சந்திக்க முடியும். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும். உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.